என்னது ஐஷாஸ் கேலரியில் ஷார்ட்ஸ் வீடியோவா? சரி, சரி. ஆச்சரியப்பட்டது போதும். கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அப்பப்போ அப்லோட் பண்ணலாம். அன்னைக்கு ஜும்மா. ஸோ ஜும்மாக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாத்திரத்தலாம் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, இஃப்தாருக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இசாரை குளிக்க வைக்கிறதுக்கு இம்தி கிளம்பி போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அதை விட பிளஸ்டு வேறு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லவராக இருக்கணுமா இல்லையா? மனைவி சொல்லணுமா இல்லையா? நான் நல்லவன் என்று நானே சொல்லிக்க கூடாது. இது ரமதானோட ஃபஸ்ட்டு ஜும்மா. ஸோ அன்றைக்கி ஜும்மா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அஃபீஃபா வந்து சிக்கன் ஷவர்மா கேட்டிருந்தா, அம்மா நீ செய்கிற மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு வித்தியாசமான ஒரு ஜூஸ் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மில்க் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து சப்ஜா சீட் சேர்த்தாச்சு. மில்க் மேட் அதிகமாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் சீனி எதுவும் ஆட் பண்ணலை. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கர்ஸோட குல்ஃபி ஃபலூடா க்ரஷ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. நல்லா சில்னு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அன்றைக்கி டேயில் வேறு என்னென்ன ரெசிபி செஞ்சேன் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சிக்கன் ஷவர்மா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். அண்ட் அதுவுமே எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இஃப்தார் டைம் வந்தாச்சு, எல்லாத்தையும் டேபிள் அசம்பிள் பண்ணிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.